ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் சந்தானகுமரனோட அன்பான இனிமையான காலை வணக்கம். அன்பு உறவே, நாம் செய்கிற இந்த யோக மார்க்கம் உடம்பு மட்டும் நோயிலிருந்து விடுதலை பண்ணுறதில்லை, நம்ம எல்லாரோட மனசுக்குள்ள மகிழ்ச்சியை உற்பத்தி பண்ணுறது. மனதின் ஆழத்தில் இருக்கிற உயிர் அப்படின்ற நோய் எதிர்ப்பு சக்தின்ற குறைவான துச்சமான பெயரால் அழைக்கப்படுகிற அந்த அறிவியல் ரீதியான நிலைப்பாட்டை உடைச்சி அதுக்கு பேர் ஆன்மா. ஆன்மானா அளவில்லாத சக்தி, அளவில்லாத அன்பு, அளவில்லாத ஆனந்த உணர்வை மையமாக கொண்ட இறைவனோட கரு. Soul is Shiva. Soul is supremacy. Soul is a supernal effulgent light அப்படின்ற ஆன்மீக சத்தியத்தை மனசாலையும் உடம்பாலையும் ருசித்து உடல் அளவில், மனதளவில், ஆன்ம அளவில் அதை குடும்பத்துக்கு கொண்டு போய் குடும்ப அளவில், அதை சமூகத்துக்கு கொண்டு போய் சமூக அளவில் முழுமையான ஒரு அன்பையும் ஆனந்தத்தையும் நிலைநாட்டுகிற சத்தியமான அறிவியல் ரீதியான பாதை. அதை நாம் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் எல்லாரும் நினைக்கலாம், நான் வெறும் ஃபிசிக்கல் ஃபிட்டுக்காக தான் யோகாவை தேர்ந்தெடுக்கிறேன். நாம் எல்லாரும் நினைக்கிறோம், வெறும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். அது மட்டுமா நடக்குது? உடலில் சேஞ்சஸ் வருது, மனசில் சேஞ்சஸ் வருது, உறவில் சேஞ்சஸ் வருது. எது ஒன்றுமே தனித்தனியாக கிடையாது, எல்லாம் ஒன்றிணைந்தது தான் இந்த உடம்பு, மனசு, உறவு, உலகம். தனித்தனியாக நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீர்களானால் உங்களால் ஒரு கணம் கூட அமைதியை என்ஜாய் பண்ணவே முடியாது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். சூரியனை நமக்குள்ளே எப்படி என்ஜாய் பண்ணுறது, சந்திரனை எப்படி நமக்குள்ளே என்ஜாய் பண்ணுறது, நாம் வெளியே கும்பிடுற பல்வேறு ரூபங்கள், சிவா, ஜீசஸ், அல்லாஹ், எல்லா இயற்கை, மலை, ஆறு, கடல், நதி, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாவற்றினோட சாரமும் இந்த உடம்பில் இருக்குது. இது வெறும் தசை, எலும்பு, நாடி, நரம்புன்ற பிண்டம் இல்லை, பெரும் ஆனந்தத்தை முழுமையாக சேகரித்து வச்சிருக்கிற அற்புதமான ஒரு பொக்கிஷம். அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். வாட் இஸ் அ மெய் ஞானம்? மெய்னா உடம்பு. உடம்புக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கிறது. உடம்புக்குள்ளே நோய் இல்லை, உடம்புக்குள்ளே எனர்ஜி இல்லை, உடம்புக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கிறது. வாட் இஸ் த ஞானம்? அன்பே ஞானம், புன்னகையே ஞானம், எந்த நேரமும் புது பொலிவோடு இயங்குவதே ஞானம், எந்த கணமும் ஆனந்தத்தை நான் மட்டுமல்ல எல்லாரையும் ருசிக்க வைப்பது ஞானம். அதை விட மிக முக்கியமானது வாழ்க்கையை பரிபூரண அமைதியோடு கழிப்பது ஞானம். இந்த ஞானத்தை இந்த உடம்புல ருசிக்கிறதுக்கு பேர் தான் யோகம். மலைக்கு போய் சாமி கும்பிடுறோம், இயற்கையை போய் சாமின்னு நினச்சி கும்பிடுறோம், உறவுகள் தான் சாமின்னு நினச்சி உறவுகள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, இந்த உடம்புக்குள்ளே உயிர் என்ற ஞான சூரியன் இல்லாமல் போயிடுச்சுன்னா இயற்கை எங்கே, ஃப்ரெண்ட்ஸ் எங்கே, ரிலேஷன்ஸ் எங்கே, நாம் எல்லாரும் சொல்கிற மலை எங்கே, படிப்பு எங்கே, ஃபாரின் எங்கே? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணால் கூட உங்கள் மனசு என் மனசு ரெண்டும் சண்டை போடும், விவாதம் பண்ணும். நான் உங்களை திங்க் கூட பண்ண சொல்ல மாட்டேன். என் சாமி எனக்கு கற்றுக் கொடுத்தது, சும்மா உட்காந்து பாரு. அந்த ஆறுமுக சுவாமி அருணகிரிக்கு சொன்னது, சும்மா இரு, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம்,
இந்த வீடியோவை திரும்ப திரும்ப காதார கேட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி புருவ மத்தியில் கவனத்தை நிறுத்தி ஆழ்ந்து பாருங்க. நான் சொல்கிற சத்தியம் உங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் டேஸ்ட் ஆனால் கூட ஒருத்தர் கூட இந்த யோக கலையை கற்றுக்கிறதுல தடை போடாமல் தடுமாற்றங்கள் காமிக்காமல் எவ்ரிடே நீங்கள் உங்கள் குழந்தைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச 100 லட்சம் பேர் எல்லாரும் இந்த யோகத்தில் இணைஞ்சி இந்த உடம்பு நமக்கு கிடைச்சதோட முழுமையான நோக்கம் இந்த மெய்க்குள்ளே இருக்கிற ஞானம்ன்ற அன்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தின்ற ஞானத்தை நீங்கள் முழுசாக ருசிக்கணும். அந்த அன்பையும் சக்தியும் முழுசாக உங்கள் மனசு 5 சென்ஸ் மூலமாக இந்த ஃபேமிலிக்கு இந்த வேர்ல்டுக்கே கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நாம் எல்லாரும் நித்திய யோகான்ற டெய்லி யோகா பண்ணுறோம். சண்டே கூட உங்களை கூப்பிடுறேன், வாங்க. நேற்று ஒரு வகுப்பு நடந்தது. எவ்ரி சண்டே உங்கள் வீட்டில் யோகா பண்ணுறதுக்கு என்ன கூப்பிடுங்க. நானும் எங்கள் மருத்துவர் அம்மாவும் குழந்தைங்களோடு வரோம். உங்கள் ஊரில் யோகா பண்ண கூப்பிடுங்க, உங்கள் ஊருக்கு வரோம். உங்கள் ஆஃபீஸில் யோகா பண்ண கூப்பிடுங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு வரோம். யோகாவோட பர்பஸ் அவேக்கன் யுவர் ரியல் லவ், அவேக்கன் யுவர் ரியல் பவர், அவேக்கன் யுவர் ரியல் நாலேஜ். அதுதான் ஞானம். கொட்டி கிடக்கிற அனாதியான அறிவையும் அன்பையும் ஆனந்தத்தையும் உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து எடுத்து உங்கள் உடம்பை கடந்து உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்கள் வேர்ல்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்களால் நீங்களும் உங்கள் உறவுகளும் உங்கள் உலகமும் உங்களால் வளமை பெறணும். அதுதான் மனித பிறப்பு. மனித பிறப்பின் உயரிய நோக்கம் நம்ம எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தை ஆனந்தமாக கொண்டாடணும். அதுக்கு எனக்குள்ள ஆனந்தம் இருக்கணும்ல. அதுக்கான ஆராய்ச்சி களம் தான் எவ்ரிடே நாம் எல்லாரும் ஒதுக்குகிற 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். அதுக்கான குறைந்த கட்டணம்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான ஒரு தொகை ஒரு 1000 ரூபாய். இதை தவறாவோ எதிர்மறையாவோ இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு தயவு கூர்ந்து எந்த மனமும் ஆராய்ச்சிக்குள்ளேயோ சந்தேகத்துக்குள்ளேயோ குழப்பத்துக்குள்ளேயோ போவேனா. எவ்வளவோ நாம் எல்லாரும் படிக்கிறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, மன மகிழ்ச்சிக்காக நிறைய செலவு பண்ணுறோம். இந்த செலவு வெளியே மகிழ்ச்சி இல்லை, வெளியே சந்தோஷம் இல்லை, வெளியே தேடுற நிம்மதி இல்லை. அந்த ஒட்டுமொத்த நற்குணங்களும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்குன்னு நம்மளை நாம் உரசி உருக வச்சு உணர்ந்து உலக வாழ்வை கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. அதனால் இந்த கட்டண ஏற்றம் குறித்து எந்த மனசுக்குள்ளே என்ன கேள்விகள் வந்தாலும் தயவு கூர்ந்து அமர்ந்து புருவ மத்தியில் கவனத்தை நிறுத்தி இறைவனோடு ஆத்மார்த்தமாக இணைஞ்சு இது சரியா முறையா தொடரலாமா வானாவான்னு பரிசோதனை பண்ணி எல்லாரும் தயவு கூர்ந்து ஒன்று சேரலாம். பணம் என்ன, பதவி என்ன, பரபரப்பு என்ன, பயம் என்ன, எல்லாத்தையும் ஓரம் தள்ளி காலையில் கொஞ்ச நேரம் கருணையில் மூழ்கலாம். நாள் முழுக்க ஆனந்தமாக வாழலான்றது அடியனோட ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள். அன்புறவுகள் அனைவரும் விடுபட்டவங்க, புதுசாக வரணும்னு ஆசைப்படுறவங்க, செஞ்சு பார்க்கலாமேன்னு தேடுறவங்க எல்லாருக்கும் இந்த தகவலை தயவு செஞ்சு பரிமாறுங்க. யோகம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற மிக முக்கியமான புண்ணிய காரியம். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா யோகியாகு. அந்த பரமாத்மாவோட உபதேசம் நம்ம எல்லாரோட செவிகள் ஆழமாக புகுந்து இன்னையிலிருந்து என்றைக்கும் உடம்பை வளைக்கவும், மனதை படிக்கவும், ஆன்ம எழுச்சியை மேம்படுத்தவும், அகிலத்தில் ஆனந்தத்தை முழுசாக பரப்பவும் நாம் எல்லாரும் எவ்ரிடே 1 hour யோகம் பண்ணுறோம். ஆனந்தமாக இருங்கள்.
வாழ்த்துக்கள்.